எப்படியே சொல்லுவேன் பத்தினி தெய்வம் பலமுறை காலில் வீந்து வீந்து ஏந்தி அந்த தேவடி என்ன பண்ண தெரியும் என்ன சொல்ற என் மனைவி பார்த்தேன் மரியாதையோட அழைக்க வேண்டியவனே இன்னைக்கு இந்த மாதிரி வார்த்தை சொல்ற நீ சமாசாரம் செஞ்சானே உன்னுடைய மனைவி இருக்காங்களே நம்ம நாட்டு தளபதி அந்த அவனை கட்டி பிடிச்சி கொஞ்சம் கொலாகி நிற்கிறாங்க அந்த கண் கொள்ளா கட்சி இருக்கணும் நீ காமிச்சா அவன் பார்த்துட்டான் தெரிஞ்ச விஷயம் தானே அது. ஆமா ஆமா கூட்டி வச்ச மாதிரி போயிருச்சுங்க. இனி ஒரு வார்த்தை என் கண்ணு முன்னாடி அவரை தரமுறைமா பேசுறீங்க வேற.
நீ பார்த்துட்டான். அடி தாசி, அடி வேசி, அடி ரொமன்சான நாயே, அடி லோபோ. ஆக்சுவலி நான் லோப்பர் தாயா. நான் லோப்பர் தான். ஏன் குட்டியே? நீ குட்டியா? குட்டியா? என்ன பார்த்தா குட்டியா? டேய், நான் நாடாவும் சொல்றேன். காலகாலத்துல அவன் கையில ஒரு குட்டி கொடுத்துருந்தான். இந்த நிலைமைக்கு வந்திருப்பான். குட்டியா குத்துருப்பேன். என் தங்கி அடிச்சு சித்திரவதை செய்தேன். நீ செஞ்ச துரோகத்தை சொல்ற கழுவா. அன்று ஒரு சமயத்தில் என்ன பார்த்து என்ன வார்த்தை உரைத்தாய் என்ற நிலையில் இருக்கிறதா? அடிக்க மோகனா, இந்த நாட்டுக்கு மட்டும் நீ மகாராணி, இந்த வீட்டுக்கு என்னைக்குமே வேலைக்காரின்னு சொன்ன பாரு, அன்னைக்கு வச்சுட்டா உனக்கு செக்கு. டேய், இந்த வேலைக்காரி செய்யக்கூடிய வேலையை பாருங்க. கட்டு மாட்டாவது என்னையா கேக்குறவே? எங்க அம்மாவை கேக்குறதுக்கு அவனுக்கு தைரியம் இருக்குது. என்ன தொட்டு தாலி கட்டி என் புருஷனே போய் சேர்ந்துட்டான். அந்த கிழ பையன் கட்டின தாலி என் கயித்துல இருக்கலாமா? இந்த தாலி பண்ற வேலைக்கு பண்ற பையா இது நின்னா குத்துது, உக்காந்தா குத்துது, குனிஞ்சா குத்துது, நிமிந்தா குத்துது, ஒரு பில்ச்சா குத்துது. அப்படியாப்பட்ட தாலி என் கயித்துல இருக்கலாமா? அது கட்டுறதே குத்துறதுக்கு தானே. வாட் யூ மீன்? அப்படின்னா டேய், இந்த தாலியை நான் அறுத்து தரேன், உன் மண்டடிக்கல இருந்து கட்டிடு. முன்னாடி கயத்துல மாட்டணும்னு வச்சுக்கோ, ஏன் முன்னாடி ஒண்ணு மாதிரி தேவையா சொல்ல போகுதா? ஒருத்தன வர நம்ம கிட்ட இருந்து புடிக்கணும். பேர் வந்துக்கிறான். இந்த தாலி எதுக்கு தெரியுமா உனக்கு நான் அர்த்தம் கொடுத்தேன்? இந்த தாலி என் கைத்துல இருந்தா கல்யாணம் பொண்ணுன்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க. என் மாமன் வெயிட்டிங்ல இருக்கிறாங்கடா. அப்படியே மெத்த மேல போறேன், அத்தனை பேரை உள்ள தள்ளுறேன், அத்தனை பேரை குடிச்சிட்டு வெளியே மாமா. பால் பழைய பூ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, வந்துடுறேன். ரெடி பண்றவங்க பாருங்களேன். எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி என்னடா சாகடிக்கிறா ஏம்பா எட்ட தான் பேசுங்களாம். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேங்க உடம்பு. அப்படியா? அதனால எனக்கு பெட் ரெஸ்ட் தேவை. நம்ம லாங் ட்ரிப் போலாமா? லாங் ட்ரிப் போலாமா? சரி, எனக்கு ரொம்ப தூரம் போனுங்க. எங்க போலாம் தெரியுமா? ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர், பீகார், சென்னை, பெங்களூர், ஆந்திரா, தோப்பு, முள்ளியால் தோப்பு. தெரிவிக்க போகின்றேன். உனக்காக ஆடிக்கார் தயாராக இருக்கின்றது. நோ 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 நோ. நோவுதுலடா, நோன்னு சொன்னேன். என் ஒண்ணோ பாருங்க, ஆடிக்கார்ல வேணாம். உங்களுக்காக ஓனர் கிட்ட அடம் பிடிச்சு 1.5 லட்சம் ரூபாய் வாங்கி உங்களுக்காக நான் புல்லட் வண்டி வாங்கி கொடுத்து பாருங்க. அந்த புல்லட் வண்டியில நீங்க எடுத்துட்டு வந்து பெட்ரோல் போட்டு வண்டி என் வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டீங்கன்னு வச்சுக்க, நம்ம பாத்ரூம்ல அப்படியே பிரஸ்ஸா குளிச்சுட்டு என் தலையை அப்படியே நீட்டா சிக்கு அடிச்சுக்கணும், ப்ளூ சேர் விட்டுக்கணும், டைட்டா லெகின்ஸ் போட்டுக்கணும், டைட்டா டாப் போட்டுக்கணும், சால்லாம் போட மாட்டேன் இருப்பேன். அந்த புல்லட் வண்டியில 2 பக்கம் சேலை இப்படி போட்டுக்கணும், இருக்கு பிடிச்சுக்கணும். நான் 2 பேரும் அப்படி இருக்கும் வண்டியில போனீங்க லாரிக்கார வந்து போனா போய் மட்டும்